மீனா சரி வாங்கிட்டு வரப்போ. ருத்திகா என்கிட்ட வந்து அப்பா இன்னைக்கு மீன் குழம்பு வேணுப்பா அப்படி சொல்லி கேட்டாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு மீன் எடுத்துட்டு வந்துட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா ரீத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள்ல தடவி விட்டுட்டாங்க. அதே மாதிரி பெரிய வெங்காயம் அடிக்கடி சேர்த்துக்காதீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு மீன் குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீத்தா வந்து சின்ன வெங்காயம் தாங்க போட்டிருக்காங்க. வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை, தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. மறுபடியும் வாடல கொஞ்சமா பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து பாத்தீங்கன்னா அரைச்சி வச்ச அந்த மசாலா அப்படியே ஊத்திட்டாங்க. அது நல்லா கோச்சி வாட்டி புளி தண்ணியுமே ஊத்தி விட்டுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா மீனுமே போட்டு விட்டுட்டாங்க. சூப்பரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாசமே அல்டிமேட்டா இருந்தது. ருத்திகா பாப்பா உடனே போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. இந்த மீன் குழம்பு சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொன்னா ஓகே. எனக்கு ப்ரௌனி ஆஃபர் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு தான் பண்ணுவோம். சோ 500 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனி பாக்ஸ் போட்டுருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி வந்துரும், ஃப்ரீயா சாக்லேட் வந்துரும், ஃப்ரீயா ப்ரௌனி பால் வந்துரும். ஜஸ்ட் 500 பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வெரைட்டிஸ் வந்துருங்க. உங்களுக்கு டெலிவரி சாக்லேட் ப்ரௌனி பால்ல ஃப்ரீயாவும் வந்துரும். சோ ப்ரௌனி ஆர்டர்ஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. பை.